ஆ நேத்து 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 நேற்றைய காணொளி, நேற்றைய செய்திகள்லாம் பார்த்தீங்களா? தான் கொஞ்சம் படிச்சா. ம் ம் என்ன படிச்சீங்க சொல்லுங்க. நேற்று காணொளி டெலகிராம்ல போட்டிருப்பேன். என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. படிச்சிருந்து ஒரு வரி என்ன படிச்சீங்க? இவரு வெங்கடேஷ் ஐயா புக்கை படிச்சாவே ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த ஆ இவரு நம்ம ராவணனுடைய மாமனார் ஆ அவரு எழுதின அவர் எழுதின புக்கோ வேதங்களோ கூட இன்னும் சில புரியாத இதுலயே இருக்குதுங்கிறாரு. இன்னும் அது அதெல்லாம் தெரிஞ்சு கடுமையான தமிழ் புரியாத கடுந்தமிழ் கடுமையான தமிழ் கடுந்தமிழ். ம் 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 இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. இன்னும் புரியாதவே இருக்குதாட்டு இதெல்லாம் ஆமா ஆமா அந்த கடுமையான வேதம்லாம். ஆமா அது புரிஞ்சாதானே படிக்க முடியும். ஆமா வணக்கம். வணக்கம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சுத்த ஆ தமிழாட்டிருக்கு. அது கடுந்தமிழ். தமிழ் அதை தான். பார்த்தேன். அது எழுத்து வடிவம் வந்து கடுமையா இருக்கும். எழுத்து வடிவம் கடுமையா இருக்கும். பெரிய இப்ப இருக்கிற நம்ம படிக்கிறது பார்த்தீங்கன்னா எளிமையான தமிழ் வட்ட எழுத்துக்கள். அப்போ வந்து சித்திர எழுத்துக்கள். அப்போ வந்து கடுமையான தமிழ். அதுதான் இலக்கிய தமிழ். கடுமையான தமிழ். இந்த எழுத்து வடிவம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அது தமிழ் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணா கண்டுபிடிக்கலாம். அப்ப வந்து அது கடுமையான தமிழாக இருந்திருக்கிறது. அந்த எழுத்து வடிவத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்த சித்திர வடிவமா அது வந்து சித்திர எழுத்துக்கள் இருந்து அப்படியே வரி வடிவமா மாறி பல்வேறு வடிவமா மாறி 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 வருது. ஆரம்ப காலத்துல அது கடுந்தமிழாக அது தமிழுக்கு பேர் கடுந்தமிழ்னு பேர் இருக்கு. இப்ப இருக்க நம்ம பேசுறது அதான். இப்ப நாம பேசுறது செந்தமிழ். அது கடுந்தமிழ். நிறைய தமிழ்ல பல வேறு வகை இருக்கு. அந்த கடுந்தமிழ் தான் அது. சரி, இப்ப நம்ம அந்த நீர் மருத்துவத்தை எடுத்தாச்சு. இப்ப நீர் மருத்துவத்தை எடுத்தாச்சு, கொண்டு வந்தாச்சு. இப்ப கட்டட முறை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம அதுல இருந்து ஆ. எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அது பெரிய நம்ம விதையில இருந்து எடுத்துக்கலாம். எல்லாம் அதை நோக்கி தான் போகுது. உடம்பை காப்பாத்துறது தான் வேற ஒண்ணும் இல்ல. உடம்ப காப்பாத்துறதுன்னா தவிர எல்லாம் நீ அதான். அவ்வளவுதான் வேற ஒண்ணு அது கண்டுபிடிச்சாச்சு. நீ அதை பத்தி பேச தேவை. இனி வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்தாச்சு. இதை விட அட்வான்ஸ் வீடு கட்ட போறோம். வீடு வந்து விண்வெளியில் கட்ட போறதுன்னு உறுதியாகி போச்சு. இப்பயா நாளையா நாளானியா அப்படி தெரியாது. இப்பவா நாளைக்கா நாளானிக்கான எதுவுமே தெரியாது. ஆனா விண்வெளியில் வீடு கட்ட போறதுன்னு தெரிஞ்சாச்சு. ஏற்கனவே வீடு கட்டிட்டானுங்க. இனி மக்கள் குடியிருக்கான வீடு கட்டுறதுதான் விஷயமே. அது எப்ப நடக்குதுன்னு தெரியாது. பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப அந்த டிஆர்டிஓல இருந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ராணுவத்துல இருந்து கூப்பிட்டு பேசியிருக்காங்க. மறுபடியும் எங்கிட்ட கூப்பிட்டு நேற்று பேசினாங்க. ம் இந்த மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கணுமா அப்படின்னு இருக்காங்க. நேர்ல சந்திக்கணும்னு இருக்கிறாங்க. டிஆர்டிஓல இருந்து செய்தி வந்துருச்சு. ஏற்கனவே டிஆர் அந்த ராணுவ விஞ்ஞானிகிட்ட பேசியிருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாண்ட. நேற்று காலையில் கூப்பிட்டு பேசினாரு. இந்த மாதிரி அந்த வீரருக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எப்போ தொடங்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல அவங்களை வந்து இந்த குழுவில் சேர சொல்லியிருக்கேன். முதல் கூகுள் மீட்டிங் வர சொல்லியிருக்கேன். யாரு பயிற்சி எடுக்க விரும்புறாங்களோ கூகுள் மீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, என்னோட தொலைபேசி என்ன அவர் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதாவது அவர் நீர் பயிற்சி எடுக்கணும். அவரு தான் வந்து விண்வெளி வீரராக மாற போறவர். அதான் விஷயமே. இன்டைரக்டா எங்கெங்கே தெரியுது எல்லாம். இல்ல ஏற்கனவே சந்திச்சிருக்காங்க. 15 வருஷம் முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சு 2 மணி நேரம் ஊடகத்துல வர்றதுனால ஊடகத்துல எல்லாருக்கும் வர போய் சேர்ந்துருக்கேன். அப்பெல்லாம் ஊடகமே கிடையாது. அப்பவே நான் சந்திச்சு இந்த புத்தகம் அவருக்கு இருக்குது. 15 இப்பதான் அதை வச்சுக்கிட்டே அவர் ராணுவத்துறை பேசிட்டு இருக்காரு. அதை வச்சுக்கிட்டே வந்து விண்வெளித்துறை பேசிட்டே இருக்காரு. அந்த விண்ணுத்துறை போன வருஷம் கிட்ட பேசினாரு. அப்புறம் நேற்று பேசினாரு. பேசிட்டு நீங்க அவரை சம்மந்தப்பட்டவரோட தொலைபேசி என்னுடைய தொலைபேசி எனக்கு கொடுக்குறேன்னு இருக்காரு. அதெல்லாம் சரின்ட்டு கொடுங்கன்ட்டு நமக்கு தேவை. அதே மாதிரி அவருடைய தொலைபேசி என்னை கொடுக்குறேனாரு. ரைட்டு. நான் கொடுத்து நான் சொல்லிட்டேன், நேரம் கூகுள் மீட்டிங் வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். கூகுள் மீட்டிங் வாங்க, ஒரு மாதம் கவனிங்க, ஒரு வருஷத்துல பயிற்சி நிறைவு செய்யலாம்னு சொல்லிட்டேன். ஒரு வருஷம் ஆகட்டேன் நான் அப்படின்னு சொல்லியாச்சு. கத்துக்கிட்டு ஓட முடியாது. அவங்க வந்து ஸ்பேஸ்க்காக அவங்க ட்ரெயின் அப் ஆறாங்களா? ஆமா. இஸ்ரோ சார்பில் பேசுறேன். இஸ்ரோ சார்பு தான். இஸ்ரோல இருந்து விண்வெளிக்கு போகணும். அதுக்கு ஆகாரமெல்லாம் போகணும். அதான் விஷயமே. அதுல ஒருத்தர் ஆர்வமா இருக்காரு. அவருதான் ஆர்வமா இருக்காரு. அவர் வந்தா தான் தெரியும். மூஞ்சி அப்பதான் தெரியும்.
ஆமா. நம்ம கூகுள் மீட்ல வர சொல்லியிருக்கேன். எல்லாமே சொல்லியாச்சு. அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த சம்மந்தப்பட்ட ஆர்வமுடையவர். அவர் மூலமா தான் அது அங்க ம். போகுது. ஏன்னா அவருக்கு தான் இந்த புத்தகம் இருக்குது. ஆ. ம். அது வந்து டாக்டர் மகாலிங்கம் அவருடைய அச்சகத்தில் அடிச்சது. இது வந்து விஜயா பதிப்பு அச்சு எடுத்தது. அது மகாலிங்கம் அச்சகத்தில் அச்சு எடுத்தது. அப்புறம் எப்பவுமே 50 புத்தகம், இப்போ நான் 50 100 புத்தகம் கையில் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ 50 புத்தகம் கையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ டக்குன்னு தூக்கி கொடுத்து விட்டு எல்லாம் கொடுத்து விட்டேன். அது இப்போதான் வேலை செய்யுது. அந்த 15 வருஷம் 16 வருஷம் ஆகுது. அது இன்னும் வேலை செய்யுதுன்னா இன்னும் ப்ராஜெக்ட்டுக்கு வரணும். அது அந்த சந்தை அப்படி வரும் பொழுது முதல்ல நீங்க என்னை ஆராய்ச்சி பண்ண சொல்லிடலாம். முதல்ல நான் வந்து இருக்கிறேன், முதல்ல என்னை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது அப்பதான் புரியுன்றலாம். அந்த சண்டை அடிச்சாக்க எல்லாம் சொல்லிட வேண்டியதா. இந்த மாதிரி இதெல்லாம் நூற்றுக்கணக்கில் வந்தாச்சு. இது ஒழுங்கா எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வர சொல்லலாம். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டக்குனு இது எஜுகேஷன் சிஸ்டத்தில் கொண்டு வாங்க. இது ஏற்கனவே புராணத்துல ஆ. இருந்தது ஒன்று பெருது, எதுவும் ஒண்ணுமே அதிசயம்லாம் கிடையாது. இது சாவே கிடையாது, போயிடல, சாவும் கிடையாது, நோவும் கிடையாது அப்படின்னு தெளிவா டீச்சர்ல. இது எப்படி சாவு வரும்? தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா எப்படி சாவு வரும்னு கேட்ட பதிலே சொல்ல முடியாது. தண்ணீரும் காய்கறி சாப்பிட்டா எப்படியே சாவு வரும்னு கேட்ட பதிலே சொல்ல முடியாது. உங்களுக்கு யார் இதுல பட்டினி இருக்கு சொன்னாங்க? எனர்ஜி என்பது வேற, பட்னி என்பது வேற. இது இது வந்து சேவை கட்டிடத்தை சுத்தப்படுத்துற முறைதான். சேவை கட்டிடத்தை சுத்தப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா எப்படி சாவு வரும் அப்படின்னு கேட்டா, சாவை பத்தி கேட்டாவே பிறப்பை பத்தியும் தெரியாது, இறப்பு பத்தி தெரியாது. என்ன பிறப்பை பத்தியும் தெரியாது, இறப்பு பத்தியும் தெரியாதுன்ற போய் என்ன பேசுறீங்க? இப்ப நாம தான் இங்க கிங்கு. நீ மிஷின் வச்சுக்க, மிஷின் வச்சு என்ன மிஷினுக்கு என்ன தெரியும்? ஒரு விட மிஷின் என்ன மனுஷனான்னு கேட்கறேன். மிஷினுக்கு என்ன தெரியும்? அது எம்ஆர்ஐ ஸ்கேனா இருந்தா, அது கார்டியாலஜியா இருந்தா, ரேடியோகிராஃபியா இருந்தா, அது வந்து மைக்ரோகிராஃபி என்ன கிராஃபியா இருந்தா அதான் நம்மகிட்ட பேசுமா? அது ஒரு அளவும் பேசாது அது. என்ன ஒய்ஃபை மெத்தடு என்ன? எது வச்சாதான் என்ன? அது இப்போ காந்தத்தையே வச்சு எதுவே பிரிச்சு மேஞ்ச அது என்ன வந்து பேசுமா? அது வந்து அது ஏதாவது ஒரு கிராஃப்ட் மாதிரி காட்டும், அவ்வளவுதான். பச்சையா இருக்குது, சேப்பா இருக்குது, நீளமா இருக்குது அப்படின்னு காட்டுமே தவிர அதுன்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நீ என்ன யூகிச்சுக்க வேண்டியதுதான். அப்படித்தான், வேற எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புல உள்ள என்ன நடக்குன்னு உனக்கு நான் சொல்லாத வரைக்கும் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. என்ன மீண்டும் அதிகப்படியே சிறுநீர், அதிகப்படியே ரத்தத்தை செக் பண்ணுவீங்க, அப்புறம் தான் வேற என்ன. ரொம்ப எளிமையா இருக்கேன். அதாவது விஞ்ஞானம்ங்கிறது எந்த ஒரு விஞ்ஞானம் புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ரொம்ப எளிமையானது. இவன் தான் கடுமையா இல்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடுமைங்கிறது பேச்சுக்கே இங்க இடமே கிடையாது. பார்ப்போம் எப்படி ஒரு 10 நாள்ல 20 நாள்ல நடக்குமான்னு தெரியல. என்ன அடிக்கடி தொடர்புல இருக்கிறது இல்லை. அடிக்கடி தொடர்புல இருந்தா அந்த பேசுறவங்களுக்காவது புரிய வைக்கலாம். அவங்க பேசுறதே ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தொலைபேசி பண்றாரு, நேத்து தான். ஆனா மொத்தத்துல ஏதோ ஒரு மொத்தத்துல இதை கத்துக்காம போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியலப்ப. இந்த இந்த கையில இந்த ஆதாரம், இப்ப இந்த கையில இந்த புத்தகம் ஒரு ஆதாரம் இருந்த காட்டி தானே அவங்க திருப்பி கூப்பிட்டு எங்கிட்ட பேசுறாங்க. அது பார்க்கும்போது நமக்கு வந்து வெங்கடேசனுக்கு ஒரு விஞ்ஞானி எந்த மாதிரி செஞ்சிருக்காரு பாருங்க. இவர் மட்டும் புத்தகம் ஒண்ணுமே கொண்டு வரல. இப்ப கைப்பறதே வச்சு எழுதி வச்சுட்டு போயிருந்தானே என்ன ஆயிருக்கிறது? வீணா போயிருக்கு. ஆமா, வள்ளுவர் வந்து பிரிண்ட் ஆனம் காட்டி தானே இவ்வளவு தூரம் பேசுறான். நல்ல வேலை வள்ளுவருடைய இதை வந்து அச்சு ஏறினது வந்து வெள்ளக்காரன் தான் அச்சு ஏத்தினாரு. அவர் போய் எல்லிஸ் துறை தான் எல்லிஸ் துறை தான் அச்சு அடிக்கிறாரு. எல்லிஸ் அவர் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்தக்கூடிய கவர்னர். அவருக்கு இருக்கிற அறிவு பெரிய அறிவு. அவர் படிச்சு போட்டு திருக்குறளை படிச்சுட்டு அவ்வளோ ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர் எல்லிஸ் துறை. எல்லிஸ் கவர்னர், சென்னை மாகாண கவர்னர் அவரு தான். ரொம்ப புரட்சி பண்ணார் அவரு. திருவள்ளுவருக்கு அந்த காலத்திலேயே திருவள்ளுவருக்கு தங்கத்துல காசு அடிச்சிருக்காரு. அப்ப தங்க சாலைன்னு இருக்கா சென்னையில பார்த்தீங்கன்னா, மின்ட் ரோடுன்பாங்க, மின்ட்னா தங்க சாலைன்னு பேரு. அந்த தங்க சாலையில தான் தங்கம்னா தங்க நாணயங்களை அச்சடிக்கிறது. அங்க வந்து திருவள்ளுவருக்கு 10 காசு 12 காசு அடிச்சிருக்கு. அவரு காசு இன்னும் அது அருங்காட்சியகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அடிச்சு தங்க காசு, திருவள்ளுவருக்காக அடிச்சு தங்க காசு. அப்புறம் பார்த்துக்க, ஒரு புலவருக்கு தங்க காசுல அடிச்சிருக்காருன்னா எப்ப ஏற்பட்ட தாக்கத்தை அவருக்கு உருவாக்கி இருக்கணும். எவனுக்கும் கிடைக்காத மரியாதை. ஒரு புலவர், ஒரு ஆராய்ச்சியாளர், நீ வந்து அதுல தங்க காசு, சாமிக்கு தங்கம் பூசுறது, அதுக்கு தங்கம் பூசுறதுல எப்படியே இருந்துட்டு போட்டோம்.
ஒரு புலவருக்கு தங்க காசு, ஒரு அறிவாளி, ஒரு நூல் ஆசிரியர் ஒரு புலவருக்கு தங்க காசு அடிக்கிறதுன்னா அதுதானே சந்தேகங்களை அறுத்தறியறதுக்கான வழியை ஆசிரியர் தானே கிடைக்குது. அப்புறம் எங்கிருந்து கிடைக்குது? ஆசிரியர் சொல்லி கொடுக்கல அப்படின்னா எந்த சந்தேகம் தீர்ந்து போகாதே. அப்ப அடிப்படை ஆசிரியர் தானே. அதை விட்டு போட்டு தெய்வம் தெய்வம்னு கத்திக்கிட்டு இருந்தா என்ன கிடைக்க போகுது? ஒரு எண்ணம். அப்ப தெய்வம் தெய்வம் இருக்குன்னு வச்சுட்டாலும் கூட எந்த தெய்வம் வந்து காப்பாத்துறது? ஐயோயேன்னு கத்துறான், அதே சாமி தான் கும்பிடுறான், அதே ஐயோயேன்னு கத்துறான், அந்த சாமி அவனை பழி எடுக்குது. அதான் விஷயமே. சரி, இந்த கிரியா யோகத்தை பத்தி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கிரியா யோகங்கிறது அது ரத்தத்தில் இருக்கிற கரிமத்தாதத்தை ரத்தத்திற்கு கரிமத்தாதை அகற்றி பிராணசக்தி உள்ளே செலுத்துதல் பேரு. அதுக்கு ஒரே வழி, அது எப்படி செலுத்துறது என்னங்கிற பயிற்சி அந்த கிரியா யோகத்துல கிடையாது. ஆனா நாங்க விரிவா சொல்ல முடியாது. நீங்க வந்து எங்களுடைய பயிற்சி மையத்தை வந்து சேருங்கன்ட்டான். அங்க போய் போனா ஒண்ணும் இருக்காது. அதுக்கான ஆளே இப்ப கிடையாது. அதெல்லாம் என்ன கிரியாகம் என்ன எப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்ப அதை வச்சு கதை பேசிட்டு இருப்பாங்க தேவர். அங்க பூரா அல்வா தின்னுட்டு இருக்கானுங்க. எல்லாமே கோதுமை அல்வா தான் சாப்பிட்றானுங்க. கோதுமை அல்வா திங்கிறவன்ட்டு போய் கிரியாகம் எப்படி வரும்? இனிப்பு தின்னுட்டு கொழுப்பு இனிப்பு தின்னுட்டு இருந்தீங்கன்னா கொழுப்பு இருப்பும் பூரியும் பொங்கலும் கொழுப்பு இனிப்பு தின்னுட்டு எப்படிடா கிரியாகம் வரும்? மடச்சிக்கல் தான் வரும். அவன் வந்து அபானன் சேரக்கூடாதுங்கிறான். நீ திங்கிறது பூரா கொழுப்பு, திங்கிறது பூரா இனிப்பு, தின்னு போட்டு இப்போ அபானன் சேரம் சாவுதானே வரும். என்னங்க கொடுமையா இருக்குது. அது கொழுப்பு திங்கிறாங்க, மாட்டு கொழுப்புங்கிறது நெய், வேற ஒண்ணும் இல்லை. எறும்பு கொழுப்பா இருந்தா மாட்டு கொழுப்பான்னு அதுல செய்யப்பட்ட அல்வா தின்னுட்டு இருந்தேன்னா என்ன வரும்? அடிப்படையே தப்பா இருக்குது. அடிப்படையே அவன் அபானன்னே வரக்கூடாதுங்கிறான். அபானங்கிறது கழிவு, அந்த கழிவே வரக்கூடாதுங்கிறான். அந்த கழிவு இல்லாத தேகமா மாத்தணுங்கிறான். அந்த பிரச்சனைக்கு வர இந்த ஆகாரத்தை விடுறாங்கிற சொல்லவே மாட்டேங்கிறான் எவனுமே. அட பரதேசிகளா. அதனாலதான் வெங்கடேசன் வந்து உணவு இல்லாமல் வாழும் கடைன்னு பேரை போட்டார். அதனாலதான் இந்த வாங்குவாங்க. நேரடியே சொல்லணும் இல்ல, கடவுளே ஆனாலும் நேரடியே சொல்லு. இப்ப கடவுளே ஆகாரம் வேண்டான்னு சொல்றாரு, அதே சொல்லு. கடவுள் ஆகாரம் வேண்டான்னு சொல்றாரு. இப்ப கடவுளை பார்க்க போகும் பொழுது போகின்ற பொழுது இப்ப செத்து போனாலும் உணவு நிறுத்திட்டு தான் போறான். செத்து போற சோத்து போட்டு எடுத்துட்டே போறான். இவன் தான் செத்து போனதுக்கு அப்புறம் சோறெல்லாம் வச்சு புதைக்கிறான். அதாவது செத்து போனதுக்கு அப்புறம் சோறு வச்சு புதைக்கிற ஒரே ஜென்மம் மனித ஜென்மம் தான். ஐயட்ட சாப்பிடுவானா அப்படி சந்தேகம் உங்களுக்கு. அதான முறுக்கு, பழம், வாழைப்பழம், அவர் தின்னது மிட்டாயி, இதெல்லாம் வந்து செத்து போனதுக்கு அப்புறம் புதைக்கிறது. கேட்டா அவர் சாப்பிட்டு இருந்தாராம. அடங்க ஒக்கமக்கா. சில பேர் சாராய பாட்டில வச்சு புதைப்பானுங்க. அவர் சாராயம் குடிச்சிட்டு இருந்தாரு, சாராயம் குடிப்பாரு, பீடி குடிச்சாரு, சிகரெட் குடிச்சாரு, பொங்கலை குடிச்சாரு, வாழைப்பழம் தின்னாரு, முறுக்கு தின்னாரு, மிட்டாய் தின்னாரு, இதெல்லாம் வச்சு புதைக்கிறதுங்க. இதெல்லாம் வச்சு புதைக்கிறது. அந்த குழந்தைத்தனம் போச்சு. அந்த குழந்தைத்தனம் போகுதான்னு பாருங்க, போகவே இல்லையே. குழந்தைத்தனமா முட்டாள்தனமா? அவர் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுவாரா ராத்திரி 12 மணிக்கு? அப்படி சாப்பிடறதா இருந்தா எந்திரிச்சு வந்துருவாரு வீட்டுக்கு. நான் இப்படி அதாவது ஒரு ரகசியத்தை நமக்கு இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமா தெரியுது. ஆனா இதை பார்த்தா பயங்கர மூடத்தனம். என்னது எக்கச்சக்கமான மூடத்தனம். அடங்கப்பா. இது வந்து எகிப்தியர்னு பண்ணியிருக்கானுங்க. எகிப்துக்காரன் இதை பண்ணியிருக்கான். செத்ததுக்கு அப்புறம் உயிர் வாழ்வான். செத்ததுக்கு அப்புறம் இந்த மனம்ங்கிறது வேற. அதுக்கு மனத்துக்கு வந்து அதாவது உடலை விட்டு போயிட்டாவே முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு எந்த இது செயல்பாடும் கிடையாது. அதுக்கு நீ அரிசி வச்சேன்னா, முறுக்கு வச்சேன்னா, நெய் வச்சேன்னா, இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? உனக்கு சாக்கடிக்கிறதுக்கு தான், மனிதனை சாக்கடிக்கிறதுக்கு தான் உணவே வருது. செயற்கை சாவு உண்டாக்குது பாருங்க. மனிதனே பசி எடுக்க வச்சு, ஆகாரத்தை திங்க வச்சு, அதன் மூலம் சாப்பிடுச்சு, அதன் மூலம் கடவுள்கிட்ட போக சொல்லுது. அதை இயற்கையோட கலக்க சொல்லுது. இங்க சுத்தப்படுத்திட்டு இயற்கையோட போக சொல்லுது. இதுதான் 2 வித்தியாசம். அவனை சாப்பிடிச்சு மட தண்டை கொடுத்து பூமியில வாழ்ந்தது போது நீ போடான்னு துரத்துது. இங்க சுத்தப்படுத்திட்டு போடான்னு சொல்லுது. சுத்தப்படுத்திட்டு போறப்ப சுதந்திரமா இருக்குது. இதுதான் விஷயமே. அவன் அசுத்தத்துல சாவறான், இவன் சுத்தத்துல யோகியா மாறுறான். அந்த ஆட்டோபேக்கினுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு உணவு சாப்பிட சொல்றான்.
அதைத்தான் வலியுறுத்துறேன் இந்த இடத்துல. 18 மணி நேரம் 12 மணி நேரத்துல அது வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருது. 12 மணி நேரத்துல 8 மணி நேரத்துல, அதாவது இந்த இறப்பையிலிருந்து செரிமானமாய் இறங்கிட்டாவே. அதனாலதான் நம்ம வந்து 5 மணிக்கே சாப்பிட்டு முடிக்க சொல்லிடுறோம். ஏதோ ஒரு அன்னப்பாதை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மணில இருந்து சாயங்காலம் 5 மணில இருந்து நீர்ப்பயிற்சி பண்ணிட்டே வந்து அடுத்த நாள் சாயங்காலம் போடும் பொழுது அதுல 24 மணி நேரம் ஆயிருது. அப்ப பயங்கரமான வேலை. அதுதான் சல்லு 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 ரத்தம் சுத்தமாகுது. பயங்கர வேகத்துல அப்படியே உடனடியா நம்ம கண்ணால பாக்குறது நீர் மருத்துவத்துல மட்டும்தான் அது கண்ணால சுத்தமாகறத பார்க்க முடியும். என்ன வேகத்துல செயல்படுது. 85 வயசு கிழவன் புழுத்த இழுத்து போனவன். நான் கண் முன்னாடி பாக்குற வீடியோவே எடுத்து வச்சிருக்கிறேன். 3 நாள் பார்த்து சிகப்பா வருது. டை நம்ம கண்ணே பார்த்து நமக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க அந்த ஆள் கூப்பிட்டு சொல்றான், ஐயா என் கால் சிகப்பா மாறுதுங்கிற. அடம்பக்கமாக்கா அப்படியே வீடியோ எடுத்தேன். எனக்கு கால் கருப்பா இருந்திருந்தா எனக்கு தெரியும். நமக்கு அந்த கால் கருப்பும் கிடையாது சிவப்பும் கிடையாது. நான் குருட்டடியா அந்த காலத்துல பழத்துக்கு மாறினங்காட்டி 95 96 நான் பழங்களுக்கு மாறிட்டேன். 1995 அதான் அந்த சமையல் கட்டுல விடுதலை. நமக்கு அந்த குருட்டடியா ஒண்ணு செய்தி கிடைச்சுங்காட்டி அதுல இறங்கிட்டேன். அந்த விடுதலை நாளிதழ் படிச்சுதான் மாறணும். ஆனா ஆண்கள் வந்து சமையல் கட்டுல விடுதலை அடையில அந்த அந்த வார்த்தை அதுல இல்ல. பெண்கள் தான் சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையணும். அப்புறம் ஆண்களும் சமையல் கட்டுல இருந்து விடுதலை எழுதியிருக்கணும் இல்ல. என்னடா அப்பவும் அது ஓரவஞ்சனதா இந்த இடத்துல. பெண்கள் அடிமையாக இருக்கிறார்கள், அப்புறம் ஆண்கள் இதுல அடிமையா இருக்கிறாங்க. பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க ரைட். அப்புறம் ஆண்களோட அடிமைத்தனத்தை சொல்லணும், அதையும் சொல்லணும் இல்லைங்க ஐயா. பெண்கள் அடிமையா இருக்கிறத பத்தி பட்டியல் போடுறீங்க, அப்புறம் ஆண்கள் இதுல அடிமையா இருக்காரு. ஆம்பளை பொம்பளை சாவாசத்துல அடிமையா இருக்கிறான். விபச்சாரம் தான் ஒண்ணு கொள்கையே. எந்த ஆணாவது பல்ல இடிக்காத ஆண் இருக்கானான்னு பாருங்க. எங்க கேசவன் ஐயா. ஆமாயா. எல்லாரும் மாட்டிக்கிறாங்க, எல்லாரும் மாட்டிக்குவாங்க. அதுலதான் இந்த சாமியார் மாட்டிக்கிறானுங்க. இந்த சாமியார் இந்த யோகா சாமியார் சொல்லிட்டு பொம்பளைகளை பக்கத்துல வச்சுக்கப்புறம் இந்த லட்சணத்துல மாட்டிக்கிறானுங்க. அது என்ன அர்த்தம்னே தெரியல. கடைசியில மாட்டிட்டு முடிச்சுட்டு மானம் கெட்டு மரியாதை கெட்டு அது நாட்டு விட்டு ஓட வேண்டியதுதான். கடைசியில் நாட்டு விட்டு ஓடிட்டேன் பாருங்களா. கருமம். அதாவது அதேதான் அது எங்கேயோ ஓடிட்டான். அவன் கைலாசுக்கே போயிட்டு அவன் போய் அங்க ஒரு அவனை அடிச்சு அடின்னு பாத்தீங்கன்னா யானை குட்டி மாதிரி முழு இருக்கான் பாருங்களேன். உருட்டி வச்ச வெண்ண மாதிரி உட்காந்துட்டு என்ன பேசுறான் பாருங்க. அப்பா இதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அவன். அதுதான் பெரிய சேமா இருக்கு. வேற ஏதாவது அவன் தமிழ்நாட்டுக்காரனா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே. என்னடா ஞானம். மதுரை கடைசியில கேட்ட மதுரை ஆதீனம் எழுதுன்ட்டான். கடைசியில அவன் தாலும் மட்டை போட்டு அடிச்சு சாத்து அவன் துரத்தி விட்டான். மதுரை ஆதீனமே எழுதுன்ட்டான். என்னடா மதுரை ஆதீனமே என்ன கடைசியில மதுரை கோயில் எழுதுமா. மதுரை சரியான அரமண்டலான்னு தெரியுது. பாரம்பரியமா ஆதீனம் இருக்குது. ரொம்ப இடையில பூந்து என்றதுன்னு அது பேர அதை விட்டு அப்புறம் அவன் அடிச்சு துரத்தி பெங்களூர் போய் கர்நாடகா போய் எங்கேயோ போய் கடைசியில எங்கேயோ ஓடி ஒரே ஓட்டம் எங்க பொலிவியா நாடா அப்படின்னு வருது. அது உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும். பொலிவியா நாட்டுல உட்காந்துருக்காங்கிறான். பொலிவியா அது போகுது, வட அமெரிக்காவுக்கு போகுது. பொலிவியா நாட்டுக்கு போகுது. பூரா இங்க அமேசான் காடுக்கு போகுது. வட அமெரிக்காவுக்கு போயிடுது நினைக்கிறேன். அமேசான் காடு பிரேசில் அப்படி போகுது. பிரேசில், பொலிவியா, அர்ஜென்டினா அப்படி போகுது. என்னமோ நமக்கு தெரியும். எப்படியோ இருக்கட்டும். நம்ம ஆராய்ச்சி அதுவா நம்ம ஆராய்ச்சி. அதை வீடியோ பாக்குறோம், காணொலி பாக்குறோம், சிரிப்பாத்தான் இருக்குது நமக்கு. சரி. அப்புறம் இவர் சொல்றாரு, வெங்கடேசன் சொல்றாரு 140 வெறும் 48ஆம் பக்கம் 48ஆம் பக்கம் கீதையின் ஸ்லோகம் 5வது பாடல் 5வது பாடல் 5வது பாடல் 2வது பாடல் 59வது பாடல். கீதையில் 48வது பக்கம் கீதையின் ஸ்லோகம் 2வது பாடல் 59வது. நிரகராசிய அதாவது உணவில்லாத மனிதனுக்கு ஆகாரத்தை தவிர மற்றவை ஒழிகின்றன. ஆசையை தவிர மற்றவை ஒழிகின்றன. அதாவது ஆசையை தவிர, ஆசை மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆசையை தவிர மற்ற ஒழிந்து விடுகின்றன. பரம்பொருளை கண்ட பின்பு அந்த ஆசையும் ஒழிந்து விடுகின்றன. நிராகராசிய என்றால் உணவை மறுத்து நீரை காற்றை உண்பவன் என்று பொருள். இங்கதான் வெங்கடேசன் அழகா சொல்றாரு. நிராகராசிய என்று சொன்னால் நீரையும் காற்றையும் உண்பவன் என்று பொருள். இந்த இடத்துல தெளிவா எழுதிக்கிறார். 48ஆம் பக்கம்.
ஆக 94 13/7/94 நான் நீர் உணவு தொடங்கிய போது 93 கிலோ எடையாக இருந்தேன். 3 மாதங்கள் எடை 76 கிலோவாக மாறியது. 19/12/94 64 கிலோவானது. நான் அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா பழங்களுக்கு நான் மாறுறேன். இதை இந்த சமையல்கிட்ட விடுதலை அடையும் பொழுது நான் 95 சமையல் இருந்தேன். நான் வந்து பழங்களுக்கு மாறுறேன். வெங்கடேசனார் அப்பதான் நீர்மனுவுக்கு மாறாரு. ஏன்னா வெங்கடேசன் வந்து 15 வயசுலயே சித்தர் கொள்கைகளை படிச்சாலும் கூட இந்த அர்த்தம் வந்து 55 வயசுல புரியுது. அதனாலதான் அவர் நேரடியாக நீருக்கு வந்துட்டாரு. ஏன்னா இதுக்கு தொடக்கம் கிடையாது. எவன் ஆரம்பிச்சான், எப்படி ஆரம்பிச்சான், எப்படி இந்த தொடக்கம் நமக்கு கிடையாது, மறைஞ்சே போச்சு. அப்ப திருவள்ளுவர் வந்து படிப்படியா எழுதும் பொழுதுதான் அவர் ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப திருவள்ளுவர் கொடுத்த தைரியத்துலதான் நீரை இந்த வேர்ச்சொல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. வேர்ச்சொல்ல எழுதிருந்தங்காட்டி இந்த வேர்ச்சொல்ங்கிறது ரொம்ப சாதாரண, ரொம்ப முக்கியமானது. உலகத்திலே வந்து வேர்ச்சொல் உடையது ஒரே மொழி தமிழ் மொழி தான். மற்ற எதுக்கு அந்த யோகிதை கிடையாது. அதான் அங்க ஆச்சரியமா இருக்கு. எந்த மொழிக்கும் வேர்ச்சொல் கிடையாது, தமிழ் மொழிக்கு மட்டும்தான் வேர்ச்சொல் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு வேர்ச்சொல் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது சமஸ்கிருதத்துல. ஆனா அது நீதி நூல் எழுதியிருக்கு. தமிழ் இருந்து பிறந்து போனங்காட்டி தமிழ் இருந்து அப்படியே காப்பி அடிச்சுட்டாங்க. தமிழ் இருந்து நகல் எடுக்கிறத சமஸ்கிருதம். அதுக்குன்னு வரி வடிவமே அது கிடையாது. அது வெவ்வேற எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தமிழுக்கு வந்து வரி வடிவம் இருக்கு. அதனாலதான் தமிழுக்கு முன்னாட மொழிகள் தோன்றி இருக்கலாம், தோன்றுச்சா தோன்றலையாங்கிறது வேற. ஆனால் நிலைத்து இருக்கிற மொழி தமிழ் மொழி, அவ்வளவுதான் விஷயமே. அதுக்கு இணையான ஒரு மொழி, அது அந்த காலத்துல வாழ்ந்த மொழி மேண்ட்ரின் மொழி. சைனால இன்னைக்கு எழுதுறாங்க மேண்ட்ரின் மொழி. மேண்ட்ரின் மொழி இன்னைக்கும் இருக்குது, எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் அது வந்து இலக்கண தரம் கிடையாது, அது சித்திர எழுத்துக்கள், முழுக்க சித்திர எழுத்துக்கள். அதுவும் போச்சு. அப்ப ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் இனிமையாக இருக்கிறது. இந்த இனிமை இந்த தமிழ்ல வந்து இருக்கிற காரணம், தமிழுக்கு பேரு இனிமையான தமிழ்னு சொல்லுவாங்க. அது இனிமையாகவே, அது இனிமைக்காகவே இயற்கை அதை வச்சிருக்குது. அதனால ஒரு குழந்தை பிறந்த பொழுது அவங்க அம்மாட்ட இருந்து பாடம் கத்துக்குது, மொழி பேச கத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் என்று வரும்னா 2வது மொழியாக தமிழ் மொழி தான் அது குழந்தைக்கு இனிமையானது. ஏன்னா இனிமை தான் குழந்தை விரும்பும். குழந்தை விரும்புறது இனிமை தான், அவ்வளவுதான். அதனால குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க. எந்த குழந்தையா இருந்தாலும், எந்த தாய்மொழியா இருந்தாலும் சரி, தாய்மொழிக்கு அப்புறம் எழுத்து வழி வருதுன்னா அவங்க தமிழ் மொழி சொல்லிக் கொடுத்துட்டு வேலை மொழி போச்சு. தமிழ் மொழி சொல்லிக் கொடுத்துட்டு இயற்கை உணவு சொல்லிக் கொடுத்து இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தை வந்து விஞ்ஞானியா மாறிடும். ரொம்ப எளிமை. மற்றபடி இந்த நீட் தேர்வு, லொட்டு தேர்வு, நீட் தேர்வு, குற்றத்தேர்வு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் எழுதணும், அவ்வளவுதான், தீர்ந்தான். தற்கொலை தான். நீட் தேர்வு எழுதணும், தற்கொலை தான் பண்ணிக்குவீங்க. நீட்டு தேர்வு முடிச்சு கட்டணும். அது வந்து இங்கிலீஷே முதல்ல ஆங்கிலத்தையும் இந்த உலகத்தை விட்டு முதல்ல ஆங்கிலத்தையே உலகத்தை விட்டு அனுப்பணுங்க. அப்போதான் இந்த நாடு உலகமே உருப்படும். ஆங்கிலம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உருப்படாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த மாதிரி தொடங்கினது பொழுது 62 கிலோவிலிருந்து 76 கிலோவா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா இந்த மாசம் 7வது மாசம், அப்புறம் 12வது மாசம் 64 கிலோவானது. அடுத்த சில மாதங்களில் 62 கிலோவானது. கரெக்டா வந்துட்டாரு. 93 62 அவ்வளவுதான். 36 கிலோ குறைஞ்சிருக்குது. அதன் பின் இதுவரை எனக்கு 60 வயதாகிறது. 62 கிலோவிற்கு கீழ் குறையவில்லை. சுகரு, மூட்டு வலி, முழங்கால் வலி உள்ளிட்ட அனைத்து நோய்களும் மறைந்து விட்டன. இப்போ சுகர் போயிடுச்சு, மூட்டு வலி போயிடுச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. 49ஆம் பக்கம் அவரே எழுதிட்டு எனக்கு எல்லா நோய், 10 நோய் இருந்து 10 நோயும் போயிடுச்சு. அப்போ அங்க நோயும் ஒன்றுதான், பயிற்சியும் ஒன்றுதான். நோயும் ஒன்றுதான், பயிற்சியும் ஒன்றுதான். வேலை முடிஞ்சு போச்சு. எவ்வளவு எளிமை. அது செய்யறது யாருங்க? யாரு? இது ஒரு கட்டளை. பிஜி சிவில் இன்ஜினியர் செய்யறாரு. நீங்க நான் வேற இடத்துல செஞ்ச கூட போடாண்டு போயிருக்கலாம். இவர் ஆங்கில பாடம் படித்தவர். ஆங்கில பாடம் படித்து முதல் தரம் வாங்கிட்டு பொறியாளர் ஆனவர். லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக, லஞ்சம் வாங்கக்கூடாது பதவியே வேண்டான்னு வந்துட்டாரு. அதாவது அரசு வேலையே வேண்டான்னு வந்தவர் இந்த ஆசிரியர் வெங்கடேசன். சாதாரண விஷயம் இல்லை. அரசு வேலையே வேண்டான்னு வர்றதுங்கிறது வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. சரி. சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது.
காற்றில் உள்ள நைட்ரஜன் இருந்தும் அது காற்றில் இருக்க நைட்ரஜன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அணு வடிவில் தான் இருக்கும். காற்றை சொன்னாலும் அணு வடிவம் தான், சூரியன் சொன்னாலும் அணு வடிவம் தான், கதிர்வீச்சு சொன்னாலும் அணு வடிவம் தான். எல்லாமே நானோ பார்ட்டிகள் தான் எல்லாமே. அப்போ நானோ பார்ட்டிகள் தானாகவே உள்ளே போயிடும். நானோ பார்ட்டிகள் என்ன ஆயிரும், தானாகவே உள்ள ஊடுருவி போயிடும். அது இன்னும் கவலையப்பட தேவை. நானோ பார்ட்டிகள் என்பது தானாகவே ஊடுருவி போயிடும். அந்த மாதிரி தான் உடம்பு நமக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. மனதில் இருக்கிற குழப்பத்தை தூக்கி எரிஞ்சு போட்டு சுத்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இயங்கிட்டே இருக்கும். சாவே வராது. எப்ப சாவு வரும் கேட்டீங்கன்னா அதுவே பிரிஞ்சு போறத சாவு, அல்லது நீங்க விரும்புறப்ப வெளியேற்றிக்கலாம், அல்லது தானாவே கணிஞ்சும் போயிடும். இப்படியும் பண்ணிக்கலாம். அது எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டீங்கன்னா, நல்லா முத்திருச்சு, இன்னும் 1 நாள்ல 2 நாள்ல காய் கீரை விடுக போகுது, நீங்க அடிபடாம எடுக்கணும், அந்த வலை வச்சு அப்படியே எடுத்துக்கிற மாதிரி. நீங்களே அப்படி தொட்டா டடக்குன்னு கழுற, அவ்வளவுதான், அப்படி தூக்கி வச்சுக்க வேண்டியதுதான். அல்லது அதே தானே கழட்டு விடும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க முயற்சி பண்ணாலும் அழகா கழட்டு கீழே வச்சிடலாம். இந்த காய்படாத அப்படியே பழுத்து அப்படியே கொம்புலேயே பழுத்தது அப்படியே மெதுவா இறக்கி கீழே வச்சிருவாங்க. அல்லது அதே பொத்துன்னு கீழே விழுகும். இந்த ரெண்டுமே நடக்கும். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீ முயற்சி பண்ணி டக்குன்னு வெளியேற்றலாம், அல்லது அதே கழண்டு விழுகுது. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நீங்க நீர் பயிற்சி செஞ்சிருக்கணும். நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி செஞ்சிருக்கணும். நீர் பயிற்சி காய்கறி பயிற்சி பண்ணிட்டே இருந்தேன்னா முதல்ல அந்த வாயில் இருக்கிற அந்த வாயில அந்த வாடை வரலனாவே ரத்தம் வந்து சுத்தமாச்சுன்னு அர்த்தம். அதுதான் அடிப்படை. வாயில வந்து அந்த நாற்றம் வரல அப்படின்னாவே அது ரத்தம் சுத்தமாச்சுன்னு அர்த்தம். ரத்தம் சுத்தமானாவே நீங்க நேர மருத்துவமனையில போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிடும். எல்லாமே கண்ணை மூடிட்டு பார்க்கலாம், எல்லாம் நியூட்ரலா இருக்கு. எல்லாம் நியூட்ரல். ஆனா அந்த நியூட்ரல் எப்படின்னா, கைரேகை எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிமையோ, எப்படி தனி சொத்தோ, கைரேகை எப்படி ஒரு மனிதனுக்கு தனி சொத்து, அதே மாதிரி அந்த மருத்துவ முடிவு அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதை வச்சு எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க கூடாது. ஒருத்தனுக்கு 10 இருக்கு, ஒருத்தருக்கு 12 இருக்கு, ஒருத்தர் 6 இருக்கு, ஒருத்தர் 7.5 இருக்கும், 9 இருக்கு. ஆனா அவன் ஆரோக்கியமே இருக்கானா, எல்லா வேலையும் செய்யறானா, அவன் குழந்தை பெற்றுக்கிறான், அது கேட்கணும். நீ குழந்தை பெற்றுக்க முடியுமா, அது ரொம்ப முக்கியம். அந்த கேள்வி கேட்கணும். அதுல கேட்டானா செருப்படி எல்லாத்துக்கும். குழந்தை வைக்கிற தகுதி இருக்குதா அப்படிங்கணும். அங்கதான் பிரச்சனைக்கு நம்ம இனப்பெருக்கத்தின் அடையாளமே இந்த அதாவது எல்லாமே இனப்பெருக்கம் செஞ்சுட்டு தான் இருக்கு. இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் எல்லாம் உற்பத்தி பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியம். பரிணாம கோட்பாடை வந்து இனப்பெருக்கம் தான். அது தகுதியானது மட்டும்தான். அந்த இனப்பெருக்கம் கூட வீரியமா இருக்கணுங்குது, தூய்மையா இருக்கணுங்கிறது, வீரமா இருக்கணுங்கிறது, தாக்கு பிடிக்கிற தன்மையோட. எல்லா விலங்குகளும் தாக்கு பிடிக்கும் தன்மையோட தான் போராடிட்டு இருக்குது. அப்ப மனிதனும் அந்த தூய ரத்தத்துல தாக்கு பிடிக்கும் தன்மையா வருது. சும்மா கொண்டபடி இருக்க முடியாது. அப்படி இருந்துதான் போராடித்தான் தகுதியானது தப்பி பிடிக்குங்கிறத நாமளே தப்பிச்சு வந்திருக்கிறோம். இப்போ அந்த சினிமேட்டிக்ல போறப்ப 10 லட்சம் குழந்தைகள போகுது. அந்த 10 லட்சம் குழந்தைல ஒரு குழந்தை தான் நாமம். சினிமேட்டிக்ல ஒரு குழந்தைய போகுது. குழந்தையினுடைய அடிப்படையே ஒரு செயலு தான். அது 10 லட்சம். எத்தனை கவுண்ட், கொஞ்சமே இல்லை. ஒரு மில்லிகிராம்ல 10 லட்சம் இருக்கணுங்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் 10 லட்சம் குழந்தைகளை உற்பத்தி பண்ற அளவுக்கு மனிதன் பாருங்க. ஒவ்வொரு ஒரு துளி தான் உள்ள போகுது. அந்த துளியில 10 லட்சம். இந்த 10 லட்சம் 10 லட்சம் குழந்தைகள் தான். ஆனா பிறக்கிறது ஒரு குழந்தை தானே. பத்து லட்சம் அணுக்கள்ல அந்த ஒரு அணுதான் உள்ள போகுது. மற்றத 99,99,999 செத்து போகுது. அத்தனையும் குழந்தை உண்டாகிறது. ஒரு மனிதன் சினைமொட்டை, அதாவது மீன் சினைமொட்டை போடுற மாதிரி தான். மீன் வந்து இப்ப அது அப்படியே பொறிச்சிருது பாருங்க. அது பாருங்க, மீன் வந்து சினை வந்து 10 லட்சம் சினை இப்ப போடுது. அப்படியே பொறிச்சிருது பாருங்க. 10 லட்சம் கொஞ்சம் பொறிச்சிருது. அப்படியே 10 லட்சம் பெருகுது. நல்ல வேலை பக்கத்துல இருக்கிற சுறா மீன் அதெல்லாம் சாப்பிட்டு போடுது. அது பெருச்சுன்னா கடல் என்ன ஆகுது தெரியுங்களா? ஒரே 2 மீன் போகுது. ஒரு ஆம்பளை மீன் ஒரு பொம்பளை மீன் இருந்தா போது, 2 மீன் இருந்தப்ப மொத்த கடல் என்ன ஆயிரும்? மீனா மாயிரு. அது இருக்கக்கூடாதுங்கிறது இயற்கை நோக்கமே. அது போட்டு மத்த எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அதான் டார்வின் சொல்லுவாரு, 2 சோடி போதும்படா மொத்தத்தை உலகத்தை நிரப்ப இருக்குன்றவர். 2 சோடி போதும் மொத்தத்தை.
உலகத்தை பூரா அது நிரப்பிடு. ஆனால் அதுக்கு அந்த பற்றாக்குறை இருக்கிறனால தான் அது அடிச்சு 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 போகுது. ஆனா நமக்கு பற்றாக்குறை கிடையாது. நமக்கு பற்றாக்குறை காமா கதிர் தான். பிளாக் ஹோல்ல இருந்து வரக்கூடிய காமா கதிர் தான் மனிதனுக்கு ஆற்றலாக மாறுது. இங்க எல்லாமே நானோ பார்ட்டிகள் தான். எல்லாமே நானோ. அந்த நானோ பார்ட்டிகள் தான். அது நைட்ரஜன் நானோ தான், ஆக்சிஜனும் நானோ தான், காமா கதிர் நானோ தான். எல்லாம் நானோ பார்ட்டிகள் தான். இந்த நானோ பார்ட்டிகள் என்ன பண்ணும்னா எதுக்குள்ள வேணாலும் பூந்துட்டு போகும். எங்க வேணாலும் போகும், எதுக்குள்ள வேணாலும் போகும். அது ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு அதுக்கு. அதனால கவலைப்படவே தேவையில்லை. இதை பிடிச்சிக்கிட்டு நானோ இனி இது பேசாரு, டே நானோ பார்ட்டிகளா வருதுடா உள்ள பூந்துட்டு போகுதுடான்னு சொல்லுங்க, அவனுக்கு தலை சுத்திரு. அவனுக்கு நம்மகிட்ட பேசுறவனுக்கு வந்து அப்படி ஒரு ஆட்டி விட்டோம், டே நானோ பார்ட்டிகளா வருது உள்ள பூது. நானோ பார்ட்டிகள் எதுக்குள்ள வேணா பூந்துடும். நைட்ரஜனும் நானோ பார்ட்டிகள் தான், ஆக்சிஜனும் நானோ பார்ட்டிகள் தான், சூரிய கதிர் நானோ பார்ட்டிகள் தான், கதிர்வீச்சும் நானோ பார்ட்டிகள் தான், வெப்பமும் எல்லாமே நானோ பார்ட்டிகள் தான். என் உடம்பே நானோ பார்ட்டிகள் தான். அப்ப என்ற உடம்பு நானோ பார்ட்டிகளா இருக்குது, அதுவும் உள்ள போது எல்லா பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது. ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கு ஒழுங்கா போறேன் வர்றேன், நான் பிரியப்பட்ட சாப்பிடுவேன், இல்லைன்னா விட்டுட்டு போவேன், தண்ணி குடிச்சிட்டே சரியா போச்சுடா. இதுதான்டா வாழ்க்கை. இதுல என்ன இதுக்கு பெரிய போராட்டம் அதெல்லாம் கதையெல்லாம் பேசிட்டு கிடக்குறீங்க? அது உயிர் தானாவே போகுது, உங்களுக்கு என்ன கவலைன்னு போக வேண்டியதா? உயிர் தானா போகுமையான்னு இப்படி அடிச்சுட்டு போக வேண்டியதா? அது உயிர் தானா போகும்டா அப்படிங்க வேண்டியது. உனக்குத்தான் சிரமப்பட்டு போகும். நீ வந்து அதை அடைச்சி இதை அடைச்சி சாக போற. நான் சுத்தப்படுத்துறதுனால உயிர் தானா போகுது. என்ன தானா போறது? இயற்கையின் முடிவு அது. இயற்கையின் முடிவு தான். ஒண்ணு சாவ போறியா அல்ல தானா வர்றியா? உனக்கு பனிஷ்மெண்ட்டோட வர்றியா இல்ல பனிஷ்மெண்ட் இல்ல நீயா வர்றியா? அரசியல்வாதிகளை மிரட்டுற மாதிரி. ஏப்பா வர்றியா இல்லையா? இல்ல ரைடு விடுட்டா, ஈடி விடட்டா, ஈடி விட போற, வர்றியா இல்லையா? வந்துடுற சாமி. அந்த மாதிரி தான் அரசியல்வாதிக்கு பண்ற மாதிரி தான் இங்க ஈர்க்க பண்ணுது. நல்லா தின்னுக்கோ, தின்னா தண்டனை வந்து சாவ. அது வந்து திருப்பி 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 தண்டனை போடுற. அதாவது தப்பு பண்ணிட்டா அதை திருப்பி திருப்பி அதையே சுத்தி சுத்தி காட்டி காட்டி அப்படியே கீழே இறக்கி விட்டுறது. நீ பண்ணிருக்க, நீ தப்பு பண்ணிருக்க, நீ தப்பு பண்ணிருக்க, அவனை அதை வச்சே மறைச்சிட்டே இருக்கிறது. நீ தப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டு தூய்மை ஆயிட்டீன்னா இயற்கையை உன்னை தண்டிக்க முடியாது. நீ தப்பே இல்லாதவன் எப்படி தண்டிக்க முடியும்? தப்பே செய்யாத, அதாவது தப்பெல்லாம் கழிச்சிட. நீ எதை கழிச்சிடுற? இந்த நீர் பயிற்சி பண்ணி 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 உன்னோட உணவு பழக்கத்தை பூரா விட்டுறேன். விட்டு தூய்மையானே மாறிடுற. தூய்மையாக மாறுங்கிறப்ப எப்படி தண்டனை கொடுக்க முடியும் உங்களுக்கு? தூய்மையா மாறினதுக்கு அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? நீ ஜீரோவுக்கு போயிடுற, ஜீரோவுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? ஜீரோவுக்கு தண்டனை கொடுக்க தப்பு முடியாது. தப்பு தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதான் இயற்கையை நினைச்சாலும் கொடுக்க முடியாது. இயற்கை நினைச்சாலும் கொடுக்க முடியாது. அங்க ஒண்ணுமே இல்லாதவங்க, அங்க ஒண்ணுமே இல்லை. ஏதாவது இருந்தா கூட எடுக்கலாம். அங்க ஒண்ணுமே இல்லாதே அப்படிங்கிறது அது 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 இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசைகள் ஒழியவில்லை எழுதுறாரு. ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசைகள் ஒழியவில்லை. உண்மையை கண்டுபிடித்த பிறகு, உண்மையை உணர்ந்த பிறகு அந்த ஆசையும் ஒழிந்து விடுகிறது. ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசையை விடவில்லை. ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசையை விடவில்லை. ஆகாரத்தை விட்டவனுக்கு ஆசையை விடவில்லை. அதாவது அப்ப ஆசையின் தொடக்கமே ஆகாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ ஆமா 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 ஆமா, ஆசையின் தொடக்கம் ஆகாரத்தில் ஆரம்பம். அது தெரிய, அது வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அது நமக்கு புரியுது. அந்த நிரகராசி தேக்கினான்னு வருது. அதாவது
அந்த 49ஆம் பக்கமா 49ஆம் பக்கம் பாருங்க. மியூட்ல இருக்குங்கய்யா, அன்மியூட் பண்ணணும். 49ஆம் பக்கம் பாருங்க. 49 பாருங்க. 49 மேல பாருங்க. சுகர் மூட்டை அப்படியே படிங்க. 49ஆம் பக்கம் மேல. சுகர், பிரஷர், மூட்டு வலிகள் உள்ளிட்ட அனைத்து நோய்களும் சரியாகிவிட்டன. இன்று என் உடல் நீர் ஆகாரத்தின் மூலம் சுத்தமான உடலாகிவிட்டது. சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் எடுத்துக் கொள்கிறது. காற்றில் உள்ள நைட்ரஜனிலிருந்து சூரிய ஒளியிலிருந்தும் தேவையான சக்தியை பெற்றுக் கொள்கிறது. நான் இன்றும் எந்தவித சோர்வுமின்றி நித்திய கடமைகளை நிறைவேற்றி வருகிறேன். தொடர்ந்து நீரும் என் உடலுக்கு அதிகம் தேவைப்படுவதில்லை. நீர் குடிக்கும் அளவும் குறைந்து வருகிறது. இதே தொடர்ந்து வந்தால் நீரும் தேவைப்படாது, காற்று ஒன்றே போதும் என்ற நிலை கண்டிப்பாக வரும். இந்த காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக கொண்டுதான் சித்தர்கள் பாறை குகைகளில் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் விரும்பும் போது தன் உயிரை உடலில் இருந்து பிரித்து கொள்ளுவார்கள் என சித்தர் நூல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவியலை நாட்டிலுள்ள அனைவரும் உணர வேண்டும். எல்லாரும் நீர் உணவிற்கு வர வேண்டும். அப்போது நாட்டில் பஞ்சம் ஏற்படாது, வறுமை வராது. என்னுடைய இந்த ஆய்வு வெட்ட வெளிச்சமானது. அனைவருக்கும் சொல்லித்தர நான் கடமைப்பட்டுள்ளேன். அதை அனைவரும் பின்பற்றலாம். எந்த வயதினரும் பின்பற்றலாம். உடலை சுத்திகரித்தல் என்றால் என்ன? கிளீனிங் த பாடி. நமது உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கியுள்ளன. அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதைத்தான் உடலை சுத்தப்படுத்துதல் என்கிறார். முதலில் காலை பல் துலக்கியது முதல் எந்த உணவும் டீ, காபி உள்பட்ட அருந்தக்கூடாது. முடிந்த அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பசி எடுக்கும் போதெல்லாம் தண்ணீரையே குடிக்கவும். இதனால் விஷத்தன்மைகள் சிறுநீர் மூலமும் மலக்குடல் மூலமும் வெளியேறும். எவ்வளவு மணி நேரம் நீர் அருந்தி கொண்டே இருக்க முடியுமோ அதுவரை இருக்கவும். இருந்தாலும் பசி எடுக்கும் போது சாதாரண உணவு உட்கொள்ளலாம். முடிந்த அளவு மாலையில் மட்டும் முட்டைக்கோஸ், சப்பாத்தி சாப்பிடலாம். இதுவே தொடர்ந்தால் பின் உணவு மீது நாட்டம் வராது. அவ்வப்போது தொடர்ந்து செய்கின்ற பொழுதுதான் இந்த உணவின் மேல் நாட்டம் குறைகிறதுங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதாவது தொடர்ந்து அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, நீங்க இதை தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் வெல்ல முடியும். தொடர்ந்து தண்ணீர் பயிற்சி என்பது ஒரு நீண்ட கால பயிற்சி. தண்ணீரை கையில எடுத்துட்டே போறது, தண்ணீரை குடிச்சு முதல்ல தண்ணீருக்கு இந்த பயிற்சி கொடுத்து தண்ணீரை குடித்து முடியாத பொழுது உணவுக்கே போகணுங்கிற மாதிரிலாம் அதை கொண்டுட்டு வரும். தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கணும். மருந்து மாதிரி தான் குடிக்கணும். மருந்து மாதிரி குடிச்சிட்டே இருக்கணும். பசி என்ன வரப்ப தண்ணி குடிச்சுக்கணும். பசி சாப்பிடலாங்கிற டப்புன்னு தண்ணிக்கு தான் போகணும். தண்ணியை குடிச்சு அந்த வேகத்தையும் அந்த உணர்வையை கட்டுப்படுத்திட்டே வரணும். கட்டுப்படுத்திட்டே வருகின்ற பொழுது அது மருத்துவராக மாறும். அதாவது அப்ப இயற்கை மருத்துவராக இருக்கிறதுங்கிறத விஷயமே. இதை வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்லாதனால நம்ம தேவையெல்லாம் நீட் தேர்வு படிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம். நீட் தேர்வு படிச்சு தேறி போறது இல்ல, நீட் தேர்வு படிச்சு தற்கொலை பண்ணிக்கிறோம். அதுதான் பெரிய சாபக்கேடா இருக்கு. ஒன்னா நீட் தேர்வு ஒழிக்கணும், அல்லது நீட் தேர்வு எடுத்துடணும். நீட் தேர்வு உலகத்துக்கே தேவையில்லை. வெளிநாட்டுல இப்படி கிடையவே கிடையாது. வெளிநாட்டுல இந்த மாதிரி தேர்வு முறையே கிடையாது. ஏன் இவனுக்கு அறிவே இல்லையான்னு கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு கேட்கிறேன். எந்த நாட்டில் இவ்வளவு தேர்வு வைக்கிறாங்க? இந்த உலகத்துல கேவலமான தேர்வு நடத்த நாடு இந்திய நாடு. வெள்ளக்கார நாய்கள் பண்ணிட்டு போனது நீ ஏட தொத்திட்டு கிடக்குற. முதல்ல இந்த ஆங்கிலத்தையே உலகத்தொட்டு விரட்டணும். எல்லா மொழிகளும், அதாவது தேவையில்லாத மொழிகளை தூக்கி எறியணும். அது ஆங்கிலம் ஒழிக்கப்பட வேண்டும். அதுதான் விஷயமே. அது அல்லது ஆங்கிலம் அழிந்தே போகும். இப்படி எல்லாம் போச்சுன்னா ஐரோப்பிய நாடுகள் ஆங்கிலம் எவனும் படிக்கிறதே இல்லை. பேருக்குதே ஊருக்கா மாதிரி வச்சிருக்கான். அதுல அறிவு வராதுன்னு அவனுக்கு தெரியும். தாய்மொழியில தான் அறிவு வரும்னு எல்லாரும் சொல்றாங்க. எல்லா விஞ்ஞானிகளுமே தாய்மொழியில் படித்தால்தான் அறிவு வேலை செய்யுங்கிறான். இது இயற்கைக்கு எதிராகவே மொழி திணிக்கிறாங்க எல்லாருமே.
மொழி படித்தால் தாய்மொழியில் படிச்சா அறிவு வரும்னு சொல்லி கொடுங்க. அரசியல்வாதிகள் அதை சொல்லணும் முதல்ல. தாய்மொழியில் படித்தால் அறிவு வரும். அப்ப எல்லாமே தமிழ். இன்னைக்குதான் சொல்றானுங்க எல்லாரும் தமிழ்ல எல்லாம் கையெழுத்து போடுன்னு சொல்றானுங்க. ஏன்டா அறிவு கட்டவனும் இதுல தான் எல்லாமே பண்ணணும். சர்சிவராமன் வந்து தமிழ்ல தான் கையெழுத்து போடுவார். அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, அவர் தமிழ்ல தான் கையெழுத்து போடுவார். சர்சிவராமன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவரே வந்து தமிழ்ல தான் கையெழுத்து போடுவாரு. இங்க தமிழ்நாட்டுக்காரன் தற்கொலை முட்டாங்கள் ஆங்கிலத்தில் கையெழுத்து, மானம் கட்டுறது எல்லாமே. மான வெக்கம் சூடு சொல்றேன் தமிழனுக்கு கிடையாதுன்னு நம்ம நல்லா தெரியுது. அப்புறம் என்ன இவனுக்கு அறிவு இருக்குது, ஒடுக்கம் இருக்குது, பண்பு இருக்குது. அவன் ஒண்ணு ஹிந்தி படிங்கிறான், ஒருத்தர் சமஸ்கிருதம் படிங்கிறான். என்னடா வெங்காயம், அவன் தாய்மொழியில் படிச்சுட்டு போக வேண்டியதானே. மொழிபெயர்த்து கொடு. இங்கதான் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, விஷய ஞானத்தை மொழிபெயர்த்து அவனுக்கு கொடு. இப்ப தமிழ்ல இந்த புத்தகம் இருந்து இதைத்தான் மொழிபெயர்த்து கொடுக்கணும். நமக்கு தேவை விடுதலை தான் தேவை. பசியிலிருந்து விடுதலை அடையல. இன்னும் பசிக்கு பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இருந்தா என்ன அறிவு உங்களுக்கு இருக்குது? கேட்டா ஐஐடிங்கிறீங்க, டிஆர்டிஓங்கிறீங்க, இஸ்ரோங்கிறீங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே? முதல் பசிக்கு என்னன்னு வழி கண்டுபிடிக்க முடியாது. பசிக்கு என்ன தீர்வு, விவசாயம், இதெல்லாம் தீர்வே இல்லாம பசியை பத்தி கேள்வியே கேட்காம இருந்தா என்ன அர்த்தம்? பல கோடியான இந்த பிரச்சனை இருக்குது. நீ விண்வெளியில் போய் வீடு கட்டிட்டு என்ன கிழிக்க போற நீ? இங்க படைசத்துக்கே வழி காணா பிரியாணி பத்தி பேசிட்டு இருக்கிற நீ. பசிங்கிறது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உன்னுடைய ஐஐடி விஞ்ஞானத்தை பயன்படுத்த நீ. இல்ல பசியை வெட்டி எடு, ஒட்டுக்குடல் வெட்டி எடுக்கணும், பசியை வெட்டி எடு முதல்ல. அதாவது இறப்பை இல்லைன்னு சொல்லு. அல்லது விண்வெளிக்கு போறவங்களை இறப்பை கட் பண்ணி எடுத்துட்டு இறப்பை எடுத்துட்டு யாரும் சாக மாட்டாங்க. இறப்பை எடுத்தால் யாரும் சாக மாட்டாங்க. அந்த தைரியம் இருக்குதா உங்களுக்கு? ஒன்னா ஆகாரத்தை நிறுத்தி பழகு, அல்லது இறப்பை வெட்டி எடுத்துட்டு போய் இறப்பை எடுத்துட்டு போனா ஒன்றும் சாக மாட்டான். மானங்கிழமை இருக்காது. உடனே எம்பாம் இறப்பை எடுத்ததுக்கு அப்புறம் உடனே எம்பாம் பண்ண வேண்டியதுதான். எம்பாம் வளர்த்துக்கு பீய பூரா வெளியே எடுத்துட்டு கொழுப்பு பூரா கரைச்சி எடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சரியா போச்சு. என்ன அதைத்தான் கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரியாமா. அதாவது இறப்பை அப்படியே கிளிப் போட்டு முடிக்கிறது, இறப்பை போட்டு சுருக்கி விட்டுறது. அப்படியே இறப்பை வந்து சுருக்கி விட்டுறது. அதாவது உணவு பால் ஒரு முடிச்சு, சிறுகுடலுக்கு ஒரு முடிச்சு, இடையில மட்டும் இந்த பை அப்படியே விட்டுற வேண்டியது. இந்த உணவு பால் சின்ன ஒரு குழாய் போட்டு சிறுகுடலை சேர்த்து விட்டுற வேண்டியது. திங்கிறது கூட அது வழியா போகுது. என்ன தெரியுமா? தண்ணி மட்டும் தான் குடிக்கிறவங்க. அல்லது கரைச்சி கூழ் மாதிரி, அரிசி கூழ் மாதிரி ஊற்றுவணும் கூட, இல்லைன்னா பரவலாக போயிடுவாங்கிறேன். ஏன்னா அது தாக்கு பிடிக்காதுங்கிறேன். ஏன்னா குழாயில சேர்த்த முடியாது. இறப்பையில எப்படி வேணாலும் பெருகிக்கு, அது பலூன் மாதிரி ஊதும், பெருசுன்னு சிறுசு ஆகும். ஆனால் ஒரு செயற்கை குழாயில் என்ன பண்ண முடியும்? உடைச்சிடும். செயற்கை குழாயுமே இயற்கை குழாயும் சேர்த்து விடுறான். ரொம்ப ஆபத்து. என்னது? செயற்கை குழாயும் இயற்கை குழாயும் ஒன்னே சேராது. அது பாலிமர்ல செஞ்சா என்ன, புடலங்காயில செஞ்சா என்ன? அது செத்த செல்லுங்க. மனிதன் உள்ள இருக்கிறது எல்லாமே உயிர் செல்லு கிடையாது. செத்து போன செல்லை தான் வைக்க போற. ஒரு இயற்கையான உணவு குழாய் என்பது அது இயற்கை. அது படரக்கூடியது, தேயக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. இவன் செயற்கையா செய்யற ஒரு பாலிமர் டியூப், நிச்சயமா பாலிமர்ல தான் செஞ்சிருப்பான். ஃபைபர், பாலிமர், இது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. எலாசிட்டி வேணும் அதுக்கு. ஆனால் அது நேச்சுரல் எலாசிட்டி எப்படி வரும்? இப்போ அது ஆராய்ச்சி பண்ண போறான். செல் பயாலஜின்னு ஒன்று ஆராய்ச்சி பண்றான். திசு வளர்ப்பு முறை, காதை உருவாக்குறது, இதயத்தை உருவாக்குறது, அப்படி ஒன்று ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதாவது திசுவை வச்சு உயிரினை உருவாக்குறது, அதாவது இதயத்தை உருவாக்கு. என்ன மனுஷனை உருவாக்கல, இந்த விந்து உற்பத்தி பண்றது இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டானா அது இந்த வேலை அது அது என்ன பண்ணுவான்னு தெரியல. இப்போ இதயத்தை உற்பத்தி பண்ணலாம், அது எல்லாம் தோல்வியில தான் முடியுங்க ஐயா. இயற்கைக்கு முரணாக போனாவே எல்லாம் எதில் போய் முடியும்? கடைசியில் என்ன தெரியுங்களா? கடைசியில் 1 கோடி இருந்தது இதயமா. அப்புறம் என்ன எங்க போறது? இது ஒரு ஒரு இதயத்தினோட 2 கோடிமா. அப்புறம் இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டு 25 லட்சம் இருந்தா, இப்போ 25 லட்சம் குழந்தை இருந்தா தான் 20 இந்த கருத்தறிவு மையம் என்னங்க, அது வியாபாரம் ஆகி போச்சு. இப்போ எங்க பார்த்தாலும் கருத்தறிவு மையம். அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டு 25 லட்சம் வேணுமா? என்னடா கொடுமையா இருக்குது. இல்ல அறிவே இல்லாம என்ன இந்தியாவில் அறிவில் சிறந்த நாடுன்னு பாடுறாரு இவரு பாரதியார் சொல்லுவாரு. அறிவில் சிறந்த நாடு, கலைகள் பிறந்த நாடு, கம்பன் பிறந்த நாடு, வள்ளுவன் பிறந்த நாடு, இப்படி சொல்றாரு. ஆனா எனக்கு கிடைச்ச பார்த்தா இவ்வளவு முட்டாள்தனமா போயிட்டு இருந்தா எப்படி? அதனால நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டம் நெருங்கிடுச்சுங்க. இனிமேல் யாரும் நாங்களை ஏமாத்திக்க வேண்டாம். ஒழுங்கா என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அவனுக்குள்ள செஞ்சு தப்பிச்சு போற வழியை பார்த்துக்கணும். இல்லையா ஒழுங்கா வந்து இருக்கிற காசு கொடுத்துட்டு ஒழுங்கா வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பாடம் படிச்சு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி சாகிறத விட குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை பெற்றுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க பிறகு உயிருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இந்த யோக மன்றங்கள், இந்த மருத்துவமனைகள் எல்லாம் மூடப்பட வேணும். அறுவை சிகிச்சைக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏதாவது பிரச்சனையா அறுவை சிகிச்சையா அதுக்கு மட்டும்தான் மருத்துவம். மற்றவற்றுக்கெல்லாம் உள் பிரச்சனைக்கெல்லாம் மருத்துவமே தேவையில்லை. அது தானாகவே சரியாகுது. அறிவியல் அப்படித்தான் தெளிவாக தான் இருக்குது. எல்லாரும் இது பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஏசிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விடலாறு வரைக்கும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் இது சரின்னு போயாச்சு. இந்த அறிவியல் வந்து இடைஞ்சலாக இருக்கிறனால தான் குறிப்பாக இந்த இங்கிலீஷ் வந்து இடைஞ்சல் பண்ணுது. இங்கிலீஷ் வந்து உலகத்தை விட்டு அனுப்பிடணும், விண்வெளிக்கு அனுப்பிச்சிடணும் இங்கிலீஷை. அது வந்து மானங்கட்ட மொழி, அதுக்கு ஒரு வெக்கமான சூடு சொரணை, அது ஒரு விபச்சார மொழி. இப்படிதான் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே கேவலமா பேச முடியாது. நிரூபிச்சு காட்டு, ஆரோக்கியத்தை கொடுக்க சொல்ல. அவனே முடியாதுன்ட்டா. இங்கிலீஷ்காரனே ஆரோக்கியத்தை தர முடியாதுன்ட்டா. இதுல பாருங்க, அவனே வாயில சொல்றான். இங்கிலீஷ்காரனே சொல்றான், எங்கனால வந்து ஆரோக்கியத்தை தர முடியாது. தேர் இஸ் நோ மெடிசன் ஃபார் 51 மேஜர் டிசீஸ்ங்கிறான். எங்க நாட்டுல இருந்தாலும் சரி, எவன் படிச்சாலும் சரி, நோயை தீர்க்க முடியாத முண்டங்களான்னு தெளிவா சொல்றான். அப்படியே இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னு புரியல எனக்கு. எது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து இன்னிட்டு தேர்வு எழுத சொல்றீங்க? குழந்தைகளை சாகடிக்கிறது தான். எல்லா பெற்றோரும் குழந்தைகளை சாகடிக்கிறீங்கன்னா பணக்காரனாகவும் உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. அப்படித்தானே? குழந்தைகளுக்கு பலி கொடுக்காதீங்க. தயவு செய்து குழந்தைகளுக்கு பலி கொடுக்காதீங்க. வெள்ளைக்காரன் சொல்லிட்டா எந்த நோயை குணமாக்க முடியாது. வெள்ளைக்காரன் சொல்லலாம் அறுவை சிகிச்சை தான் பண்ண முடியுங்கிறான். அறுவை சிகிச்சை பண்ணி கால் எடுக்கலாம், கை எடுக்கலாமே தவிர சக்கரை நோய் குணமாக்க முடியாது. சக்கரை நோய் வந்து கால் எடுக்கலாமே தவிர சக்கரை நோய் எடுக்க முடியாது. அதுக்கு எதுக்கு நீட் தேர்வு படிக்கணும்னு கேக்குறேன். தவளைக்கு 4 கால் வெட்டுற மாதிரி தாங்க. என்னடா கொடுமையா இருக்குது. அவனே தெளிவா சொல்றான், சக்கரை நோயை குணமாக்க முடியாதுங்கிறான், புற்றுநோயை குணமாக்க முடியாதுங்கிறான், அப்புறம் காமால நோய் குணமாக்க முடியாதுங்கிறான், மாரடைப்பு நோய் குணமாக்க முடியாதுங்கிறான், சிரோசிஸ் குணமாக்க முடியாதுங்கிறான், அப்புறம் அல்ஜீமரை குணமாக்க முடியாதுங்கிறான், டயோரியா குணமாக்க முடியாதுங்கிறான். 10 நோய்கள் குணமாக்க முடியாது. உலகத்துல இருக்கிறது மொத்தமா 10 நோய் தான். அந்த நோய் குணமாக்க முடியாம எதுக்கு நீட் தேர்வு படிக்கணும்னு கேட்கிறேன். அது பேசாம அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை விபத்து, வெளிக்காயங்கள், அது கேஷுவாலிட்டி. கேஷுவாலிட்டி இருக்க வேண்டியதுதான். அது வெளி காரணங்களா. கேஷுவாலிட்டினாவே வெளியில ஏற்பட்ட காயங்கள்னு அர்த்தம். அந்த காரணத்துக்காக தான் அந்த கேஷுவாலிட்டி வச்சிருக்கான். பேரே தெளிவாக தான் வச்சிருக்கான். வெளியே ஏற்பட்ட காரணங்களுக்கு காயங்களுக்கு கட்டுப்போடுறான். அது ரைட்டு, அன்னைக்கு 10 நாளைக்கு கட்டுப்படலாம். அதுபோல் உள்காயங்களுக்கு எதுக்கு இந்த மருத்துவம் கேட்கிறேன். அது இயற்கை மருத்துவத்துக்கு போயிட வேண்டியதானே. இயற்கை மருத்துவம் தலை சிறந்ததுன்னு அறிவிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கு பல்கலைக்கழகம் தொடங்க போறாங்க. அதுல கொண்டு வந்துடணும், இந்த வாட்டர் டேட்டா அதுல கொண்டு வந்துடணும். ஒரு அரசியல்வாதி நீங்க சொல்றீங்களா 51 நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சட்டம் இருக்குதுயா. அது பாருங்க, நான் வச்சிருக்கிறேன், வேணா கூட அனுப்புறேன் பாருங்க. 51 நோய்களுக்கு வைத்தியமே இல்லைங்கிறான். அவன் தான் சொல்றான்லாம். ஆமா, வெள்ளைக்காரனே சொல்றான் 51. இங்கிலீஷ்காரனே சொல்றான் நோயை குணமாக்கவே முடியாதான்னு கூட அது படிக்கிறீங்க. அப்ப எதுக்கு படிக்கணும்? அது சட்டமாக்கப்பட்டிருக்குது வேற. ஆமா, சட்டமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் சக்கரை நோயை தீர்த்து விடுவேன், நான் புற்றுநோயை தீர்த்து விடுவேன் அப்படின்னு போர்டும் போடக்கூடாது, சொல்லக்கூடாது. வாயை திறந்து சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏன் நீட் தேர்வு படிக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. எதுக்கு நீட்? அப்ப வந்து உங்க குழந்தைகளை சாக அப்ப பணம் கொள்ளையடிக்கணுங்கிறத பெற்றோர்கள் ஆசையா? அப்ப பெற்றோர்கள் தான் பட்டம். பணம் திருட வேண்டும், பணம் கொள்ளையடிக்க வேண்டும், உடனே கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகணும் நினைப்பு இருக்குது. அதனாலதான் உங்க குழந்தைகளை சாகடிக்கிறீங்க நீங்க. இப்ப பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு எமனாக. எந்த குழந்தை பிறக்கிறப்ப அது என்ன கற்பனை பண்ணிட்டே வருமா? என்னடா உலகத்துல பிறக்கிறதுல எல்லாரும் டாக்டருங்கிறீங்க, யாருக்கு சொல்லி கொடுக்குறது இதெல்லாம்? அவன் நோயை தீர்க்க காசு வெறி, காசு வெறி, பணவெறி, காசு வெறி. அது பணவெறி, காசு வெறி விபச்சாரத்துக்கு சமம். அது ருசி வெறியை பிடிச்சிக்கிட்டு அலையறான், அப்புறம் காசு வெறியை பிடிச்சிக்கிட்டு அலையறான், அப்புறம் நோய் வந்து சாக வேண்டியதான். குழந்தைகளை சாகடிக்கிறீங்க நீங்க. அது வேற ஏழைகள் குழந்தைகள் ஊட்டி விட்டுறாங்க. இது வேற ஏழைகள் குழந்தை படிக்கிறாங்க, அதுவுமே நோயை தீர்க்க முடியாதுரா. அதுக்கு சக்கரை நோய் வந்தா, அதாவது ஒரு படம் சக்கரை நோய் வந்தாலும் தீர்த்து கொள்ள முடியாது. தான் படிச்ச படிப்பே வந்து தான் படிச்ச படிப்பே தனக்கு உதவாதது. நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டா, நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டா தனக்கு வர சக்கரை நோய் குணமாக்க முடியுமான்னு கேட்கறேன். இந்த கேள்வி யாராவது கேட்கறீங்களான்னு கேட்கறேன். ஒரு பெற்றோருக்கு மானவசம் வேண்டாம்? ஒரு நீட் தேர்வு படிக்கிற குழந்தை தனக்கு சக்கரை நோய் வந்தா குணமாக்க முடியுமா? ஒரு நீட் தேர்வு எழுதுற குழந்தை சளி பிடிச்ச குணமாக்க முடியுமா? ஒரு நீட் தேர்வு எழுதுற குழந்தை இது இந்த கல்வி முறையில மருத்துவ இந்த டாக்டர் ஆகிற பிள்ளைங்க வீட்டுல தான் அதிக நோய் உற்பத்தி ஆயிடுது. அவங்க தாத்தா
ஆமா. அவங்களால இன்னும் நோய் அதிகமாயிடுது அந்த வீட்ல. நோய் குணமாவறதில்ல. ஒரு ஆமாங்க. வீட்ல ஒரு டாக்டர் ஆனா, அந்த வீட்ல எல்லாம் பித்துக்குள்ளி ஆயிடுது. எல்லாம் பைத்தியமாயிடுது. எல்லாம் மருந்து திங்குது. நல்லா இருக்கிற அவங்க அப்பா, அம்மாளுக்கும் குடுத்து விடுது இந்த பிள்ளைங்க. இதுவும் சாப்பிட்டுக்குது. அதுதானே, அதுதான் நீயும் சாவு, நானும் சாவுறேன்னு. அந்த அதுதான் மருந்துல குணமாவாதுன்னு தெரியும். படிச்சுக்கிட்டும் வருதுவ. அப்புறம் அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணுது. இதுக்கு வேற நீட்டு தேர்வு, அது வேற அ இது சுருக்கு மாட்டிக்கிட்டு சாகுதுவ. இந்த இந்த அழகான படிப்புக்கு. படிச்சா படிச்சா அறிவு வரணும், படிச்சா தைரியம் வரணும், படிச்சா தெளிவாகணும். இது படிச்சா சுருக்கு போட்டு சாகுதுங்க. கொடுமையிலும் கொடுமை இது. ஆ, டாக்டர் ஆகணும்னா நோய் குணமாகணும். குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். ஆமா. நீ படிச்சதை நீயும் நோயாளி, குடும்பத்துல இருக்கிறவங்க நோயாளி, எல்லாத்தையும் சாவடிக்கிற. அதுக்கு தான் முதல்லயே சுருக்கு மாட்டிக்கிட்டு சாகுது. அது படிச்சுட்டு வந்து சாகுறத முதல்லயே சாகுது. என்ன இதெல்லாம் இந்த இயற்கை. இப்ப ஆ, இப்ப எத்தனை 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 நோயாளி உற்பத்தி ஆக போகுதுன்னு பயந்துக்கிட்டு தான் அதே சாகுது. ம், அவசர சிகிச்சைக்கும் இந்த இது இப்போ ஐயா சொன்னீங்களே இதுக்கு இதுக்கு தான் இந்த அறுவை சிகிச்சைக்கு தான் இந்த ஆங்கில மருத்துவம். அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு யானை மதம் பிடிச்சி போயிருந்தா தூரத்துலேருந்து ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் போடுறான், படுத்துக்குது. அதை அப்புறம் கொட்டி காட்டில் விட்டுறான். அதுக்கு தான் இது. நம்ம வெறிநாயின்னா அதை ஒரு தூரத்துலேருந்து கூட துப்பாக்கியில் ஊசி போடுறான், அது படுத்துக்குது, கொண்டு புதைச்சி போடுறான். இந்த மனுஷனை கொல்றதுக்கெல்லாம் இந்த வைத்தியம் கிடையாது. ஆமா 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 மிருகத்துவ அதே மாதிரி மனிதன்லயும் மிருக மாதிரி இருக்கிறவனை வேணா அதை போட்டு கொள்ளலாம். போட்டு போடலாம். ஆமா, அவனை போட்டு எழுத வேண்டியதான். ஆ, கொலை பண்றாங்க. காப்பாத்துறதுக்கெல்லாம் ஒரு சொட்டு மருந்து அதுல பயன்படாது. ஒரு சொட்டு மருந்து பயன்படாது. அது தெளிவா சொல்லியிருக்கானே. அவனே தெளிவா 51 நோய்களுக்கு மருந்தே இல்ல, சட்டமே ஆ, இருக்குது. சட்டம் இருக்குதுயா. அவரு பசலூர் ரகுமான் வெளியிட்டாரு. அவரு காலத்திலேயே அவர் ஆங்கில மருத்துவம் இந்த சமுதாயத்தை அழிக்க வந்ததுன்னு ஊர் பூரா சொன்னாரு. அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் புக்கு வடிவில் எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் அவரை விட்டுட்டாங்க. அதே புத்தகம் பிரிண்ட் ஆகி எல்லாம் புக்கு வடிவில் விட்டாரு. ம். அவரு கூட பழகுனதுனால தான் எனக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்பவே எனக்கு சட்டமே இருக்குத. இது எப்படியா இதெல்லாம் நாட்டில் பரவுதுன்னா எல்லாம் பணத்தை ஆசை வந்துட்டு ருசி ஆசை வந்து தின்னுவிட்டு பணத்தை ஆசையெல்லாம் ஊசப்பட்டுக்கிட்டு சாகுறான். அது என்ன இந்த பெயின் கில்லர்னு இந்த சில மருந்து இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த இந்த மருத்துவ உலகமே இயங்குது. அது என்னமோ ஒரு பேர் அந்த மருந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. பொட்டி கடை வச்சிருக்கிறவங்களாம் ஊசை போட்டு பழகிட்டான் அந்த அந்த மருந்தை. அது மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா. ஆ, 10வது படிச்சவங்களாம் டாக்டரு, எம்பிபிஎஸ்ன்னு போட்டுக்கிறான். அவன் கண்டுபிடிக்க 20 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள இவன் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிறான், வீடு கீடு கட்டிக்கிறான், அப்புறம் ஓடிப்படுறான். கிராமத்துல அப்படித்தான், கிராமத்துல அப்படித்தான் இருக்காங்க. கிராமத்துல அப்படித்தான் இருக்காங்க. 10வது படிச்சவனா மருத்துவராக்கிற படிப்பியா அது? ஆமா, ஆமா, ஆமா. ஒண்ணுமே தெரியாதவன் இதை செய்யலாம். 2 ஊசி மருந்து தெரிஞ்சுக்கிறான். அந்த டாக்டர் கூடிய இந்த தொடைக்கிற பிடிக்க இருக்கிறான் பாருங்க, அவன் தான் இதை மறுபடியும் கத்துக்கிட்டு வந்து எங்க ஊர்லாம் பெரிய ஆளாயிட்டான். ஏதாவதுன்னா ஓடுறாங்க, அவன்கிட்ட ஒரு ஊசி போட்டா ஆஹா நல்லா போடுதுங்கிறான். அவன் இந்த மருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். அந்த பெயின் கில்லரு, இந்த சில விஷ ஊசி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான். ஆமா, ஆமா, ஆமா. நீங்க எங்கேயுமே போய் படிக்க வேணாம். கம்பவுண்டர் காசு சம்பாதிக்கிறதுக்கு அவன் கத்துக்கிட்டான். இந்த பைத்தியக்கார பயில விட்டா நம்ம இதை சம்பாதிச்சுதே போதுப்படா அப்பான்னு வந்துடுறான். எங்க ஊர்லயே 50 வருஷம் முன்னாடி இருந்தது, இப்ப ஒழிச்சுட்டானுங்க. 50 வருஷம் முன்னாடி கம்பவுண்டர் நிறைய இருந்தாங்க. எங்க ஊர்லயே நிறைய இருந்தாங்க அந்த காலத்துல, 50 வருஷத்துக்கு முன்னாடி. படிக்காத எப்படா இவ்வளவு வேலை செய்யறதுன்னு அவன் செய்யறானு ஆச்சரியப்படாத அவனை போய் அரெஸ்ட் பண்றது, ஏதாவது பண்றது. உன் பைத்தியத்தை தான் இவன் மண்டையில ஏத்தி விட்டுருக்க. உன் பைத்தியக்கார படிப்பை இவன் மண்டையில வேற மாதிரி ஏற்றி விட்டா இவன் பழச்சிக்கிறான். அதுக்கு போய் படிக்கணுமா 10 வருஷம்? பாருங்க, இந்த இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ளாதான் இருக்கிற சாபக்கேடு பாருங்க. இயற்கை ரகசியத்தை அதேதான் புரிந்துற சாபக்கேடு. அத எல்லா விஞ்ஞானமும் சரி. அதாவது விஞ்ஞானம் என்பது இயற்கையிலிருந்து தான் பாடம் கற்றுக்கொள்கிறது. விஞ்ஞானம் என்பது இயற்கையிலிருந்து தான் பாடம் கற்றுக்கொள்கிறது. அப்ப நம்ம இயற்கையை ஆராய்ச்சி பண்ணாம, மனிதனுடைய இயற்கை தன்மையை ஆராய்ச்சி பண்ணாம, மனிதனுடைய பழக்க வழக்கத்தை ஆராய்ச்சி பண்ணாம, மனிதனுடைய எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ணாது, இப்படி பண்ணாம
நீங்க மருந்தில் குணமாக்கலாம்னு சொல்றது எப்படி தப்பு? மருந்தில் குணமாக்க முடியாதுன்னு சட்டமே சொல்லுது. அப்புறம் எப்படி நீங்க மருந்தை பத்தி பேசிட்டே இருக்கிறீங்க? என்னடா கொடுமையா இருக்கு. மருந்தில் குணமாக்க முடியாதுன்னு வந்ததுக்கு அப்புறம் மருந்தை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. அந்த சட்டத்தையா ஒரு 1000 நோட்டீஸ் அடிச்சு 500 1000 நோட்டீஸ் அடிச்சு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலை செஞ்சீங்கன்னா உன்னை தூக்கி போடுவான், உன்னை கொண்டு கடல்ல கடாய போடுவான், அந்த பிள்ளை மாதிரி நானுவேன். அந்த 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 சட்டத்தை நோட்டீஸா அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது ஆ அது பப்ளிக் ஆயிடுச்சு. பிரிண்ட் இந்த புது பிரிண்ட் ஆகி இப்ப ஒண்ணும் இல்ல, உணவில்லாமல் வாழுங்கள் பிரிண்ட் ஆகி போயிடுச்சு. அச்சடிச்சு போயிடும். அச்சடிச்சு பிரதியா போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லை, நான் கொடுத்தது அந்த 51 வியாதி குணமாக்க முடியாதுங்கிறத நோட்டீஸ் அடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வேலை செஞ்சீங்கன்னா அந்த அலோபதிக்காரனும் ஒன்று தூக்கிட்டு போய் கொண்டு விடுவானுவ, இந்த மெடிக்கல் கவுன்சில் அப்படின்ட்டானுவ. மெடிக்கல் கவுன்சிலே பித்தலாட்டம் தான். மிலிட்ரிக்கு எத்தனையோ லட்சம் கோடி செலவு பண்ணுறான், அதை விட அதிகங்கிறான்யா. அதோட அதுக்கு ஈக்குவலாக அதிகமாகங்கிறான் அந்த மருத்துவ செலவு. இந்த எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க பார்த்தாலும் மருந்து. விடிஞ்சா போய் எல்லாம் அவன் கை நிறைய மருந்து வாங்கிட்டு வாயில போட்டுக்கிட்டே வரான். இது எவ்வளவு செலவாகுதுன்னு இந்த மருந்து கம்பெனிக்காரன் தான் திங்கிறான்லாம். இதை கண்டுபிடிச்சான், அதை கண்டுபிடிச்சான். என்னத்தை கண்டுபிடிச்ச நீ? சாவரத்துக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டு வாழ்றதுக்கு கண்டுபிடிச்சேன்னு பீத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த மருந்து கம்பெனி அவ்வளவும் இந்த அவசர சிகிச்சைக்காக பண்றத இந்த சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இது என்னைக்கு வெளியே எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவானு. இல்ல, அது கடைசி கட்டம் வருங்க. எல்லாமே கடைசி கட்டம் வந்துதான் தீரும். எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கு இல்லையா, முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு காலம் வந்துதான் தீரும். அது வராம இருக்காது. அந்த முடிவு காலம் நெருங்கின்ற பொழுது இந்த மாதிரி புத்தகம் வந்திருக்கு. நான் அதைத்தான் நினைக்கிறேன். நான் இது முடிவு வந்தாச்சு. இனி எல்லாரும் வெந்து போய் நொந்து போய் இது நாவாகுதுன்னு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் நோவுல சாரம் பாருங்க. டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் நொந்து அப்ப வேறு வழி இல்லடாங்கும் பொழுதுதான் வரப்போறாங்க. அது இப்ப என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆகாரம் தான் பிரச்சனையே தெரிஞ்சு போச்சு. ஆகாரம் தான் பிரச்சனை, ஏன்னா பசிதான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. பசிய நீங்க சரி பண்ணாம வேற எதுவுமே சரி செய்ய முடியாது. பசியை சரி செய்யாம எதுவுமே செய்ய முடியாது. அந்த பசியை சரி செஞ்சிட்டோம்னா எல்லாம் சரியா போகுது. அங்க பிரச்சனையே அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, பசியை நிறுத்துறா அப்படிங்கிறாரு. பசியை நிறுத்தி நிர்மூலமாக்குங்கிறாங்க. நிர்மலம்னு தூய்மையின் பேரு. நிர்மலமாக்குங்கிற அந்த பசி வாயுவை நிர்மலமாக்குன்னு திருமூலர் சொல்லுவாரு. திருமூலர் சுரக்காமல் செய்து விடுவார். ரெண்டும் ஒண்ணுதான். சுரக்காமல் செய்து விடுன்னு ஒண்ணுதான், தூய்மையாக்குனாலும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரே பொருள் தான். நல்ல வேலை. மீண்டும் நான் 10 மணிக்கு சந்திக்க முடியாது. நன்றி, வணக்கம்.